ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிரிங்கிள் டாப்போட டேஸ்டியான ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். நான் இப்போ ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மைதா, ஒரு முட்டை, வெண்ணெய், சாக்லேட், ஒயிட் சாக்லேட், வெண்ணிலா எசன்ஸ். ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு ஒரு பவுலு, ஸ்பேச்சுலா, பீட்ரு தேவைப்படும். நம்ம இந்த ஜீனி அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஜீனி நல்லா பவுட்ரு பண்ணியிருந்தால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கொதிச்சது எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா பட்டரும் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணதுக்காக. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடணும். இது அப்படியே ஆற வச்சுருவோம். நம்ம ஓடிஜியை ஆன் பண்ணிப்போம், ப்ரீஹீட் பண்ணிப்போம். 180 டிகிரி 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 180 10 நிமிஷம் ப்ரீஹீட் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை ஊற்றிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ், பீட்ரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணணுன்னு தேவையில்ல ப்ரௌனிக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச சுகர் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பேட்சாக போட்டுக்கோங்க ஜீனியை. ஜீனி நல்லா கரைஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ப்ரௌனிக்கு. இப்போ நம்ம சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சிட்டோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிப்போம். லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும், ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். நம்ம எடுத்து வச்ச மைதா சலிச்சு சேர்த்துப்போம். 2 பேட்சாக சேர்த்துக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்சையும் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், மாவு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த பேட்டரை நம்ம ட்ரேயில் ஊற்றிப்போம். மாவு எப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த அளவு இருந்தால் போதும். இதை ஈவனாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டூத் பிக்கை வச்சு நான் பபிள்ஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் வச்சுப்போம். நீங்கள் வேணால் நட்ஸு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓடிஜி பெல் அடிச்சிருச்சு. நம்ம பேட்டரை உள்ளே வச்சுப்போம். உள்ளே வச்சுட்டு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும்.
நம்ம வந்து 25 நிமிஷம் வச்சுப்போம். 25 நிமிஷம் வச்சுட்டு 20 நிமிஷம் ஒரு வட்டம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 25 நிமிஷம் ஆயிருக்கு. எனக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சு. எப்படி ப்ரௌனி நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனினாலே இந்த மேலே வந்து இந்த லேயர் வந்திருக்கணும். நான் கட் பண்ணி பார்ப்போம்னு எடுத்துட்டேன். இன்னும் நல்லா ஆறல. ஆனால் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.